ஸோ யூஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்த சொல்கிறது வந்து இட்ஸ் எத்திக்கலி நாட் ரைட்டுங்க. அதுவுமே அவங்களுக்கு சஸ்டைனபிலிட்டியில் பிரச்சனையாகும். எத்தனை நாள் இதே மாதிரியே இருந்துருவாங்க? ஒருத்தர் ஒரு விஷயத்த தெரிஞ்சுதான் சொல்வாருன்ற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்றவங்க அதிகமா அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் அவங்கள அப்ரோச் பண்ணும். ஆனா அந்த மாதிரி இல்லாம நான் யாரை வேணா ப்ரொமோட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால இதை யாருமே போய் ரெகுலேட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. தானாவே வந்து மோசமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிடுவாங்க. அண்ட் ஒன்லி த ஒன் வித் சம் குட் எத்திக்கல் ப்ராக்டிசஸ் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும்தான் வந்து ரொம்ப காலம் சஸ்டெயின் ஆவாங்க. இது வந்து இட்ஸ் சைக்கிள், அதுவாக நடந்துரும். ஓகே, நீங்கள் சொன்னதுன்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கொஞ்ச நாள் முன்னாடி அவர் ஒரு வெல் நோன் லிரிக்ஸிஸ்ட், அவர் வந்து நாங்கள் ஒரு பாட்டை வந்து சும்மா பாடு அப்படின்னு சொன்னோம், ஆடுன்னு சொன்னோம், நேம் சொல்ல விரும்பலை. அதுக்கு வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து 3-4 லட்சம் கேட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி சோஷியல் மீடியாவில் போச்சு. ஸோ இந்த ப்ரைஸிங்னு ஒன்று இருக்குல்ல, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தா அவங்க எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது அவங்க மேலே இருக்க ஜெலஸாக இருக்கலாம் இல்லை வாட் எவர். ஸோ அந்த பிராண்டுக்கான அந்த ப்ரைஸிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு அவங்க பார்த்து பொறாமப்படுறத பற்றி. ஓகே, இது வந்து எரிச்சல் படக்கூடாது இல்லையா? இப்போ ஒரு ப்ரைஸிங் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா, ஒரு ப்ராடக்ட் ஓவர்லி ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட்ன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பிராண்டுக்கான வேல்யூ இருந்தால் தான் அந்த ப்ரைஸை நம்ம பே பண்ணுவோம், ரைட்? அப்போ வேல்யூ இல்லை அப்படின்னா அதை நம்ம பே பண்ண மாட்டோம். பிராண்டு தானாகவே வந்து கீழே இறங்கிடும், இல்லை அழிஞ்சிடும், ரைட்? இதுதான் வந்து மார்க்கெட்டோட ஜென்ரலான இது. அதே மாதிரி தான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னும் போது அவர் ப்ரைஸ் ஜாஸ்தியாக பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை நான் அவங்க கூட ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா, இதே மாதிரி நிறைய பேர் போயிட்டான்னா அவங்களும் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாமல் எரிச்சல் படுறாங்க அப்படின்னாலே அங்கே என்ன தெரியுது அப்படின்னா, ஹீ இஸ் வேல்யூபிள், எனக்கு அவரோட தான் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு தோன்றதுனால தானே உனக்கு எரிச்சல் வருது. ஒரு பார்கெனிங் பண்ணுற மாதிரி, ரைட்? இல்லாட்டி அவர் இல்லைன்னா 100 பேர், ஏன் அவர் மட்டும்தான் வந்து இன்ஃப்ளூயன்சர் இருக்காரா? இப்போ நம்ம எத்தனை பேர் கையை விட்டு என்ன கூட முடியாது இன்ஃப்ளூயன்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க சென்னையில மட்டுமே அப்படின்னா. அப்போ அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அவர் ஜாஸ்தியா ப்ரைஸ் பண்றது ஏன் உங்களுக்கு வந்து உறுத்தக்கூடாது இல்லையா? யாரு உங்களுக்கு யாரு கரெக்டா இருக்காங்களோ அவங்கள போய் அவங்களோட ஒர்க் பண்ணலாம்ல. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்டென்ட் பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற அந்த விஷயம்தான் மோட்டிவேட்ஸ் மீ டு கிரியேட் மோர் அண்ட் மோர் கான்டென்ட் லைக் திஸ். இன்னும் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்க. அதை நான் என்னுடைய ஃபர்தர் வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப், சங்கீதா எஸ். அபிஷேக்.